கால்நடைகளோடு பயணம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்த சந்தை பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரம் சந்தைங்க. இது ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஃபேமஸான சந்தை. இந்த சந்தையில் இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆடுகள் பார்த்தோம், அது எப்படி எப்படி அழகா இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அவங்க என்னென்ன ரேட்டில் இருந்தாங்க, அவங்க கூட நம்ம எப்படியெல்லாம் பயணித்தோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இது கால்நடைகளோடு பயணம். அண்ணா வணக்கம். வணக்கம். எட்டயபுரம் சந்தைக்கு எட்டயபுரம் பொட்டுக்குட்டி வாங்கிட்டு போறீங்களா விற்க வந்தீங்களா? வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு போறீங்க. ஏன்னா மற்ற குட்டிகளுக்கும் இந்த குட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம்ண்ணே? வேற ஒன்றும் நாட்டாடு சொல்லி நல்லா விற்கும். ஓ சரி சரி சரி. இது வளர்ச்சி உடனே இருக்குமா இல்ல கொஞ்சம் நாள் பட்டு இருக்கும்? நாள் பட்டு தான் இருக்கும். மற்ற குட்டியில இருந்து கொஞ்சம் டக்குன்னு வளராதோ? அப்படின்னா வளராது. இது சண்டைக்கு ஃபேமஸ் அப்படி வாங்கல இந்த குட்டி. என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினீங்க? இதா 2000 ரூபாயா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது? இது 2 மாதம். 2 மாசம் குட்டினே 2000 கொடுக்கலாமா? 2000 தக்குமா? இது தக்கும். எவ்வளவு நாள் ஆகும் இதை வளர்த்து முடிக்கணும்? வளர்த்து முடிக்க 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆனாதான் அது கரெக்டா ஆகும். கிடாயா பொட்டை எதுக்காண்டி பொட்டை குட்டி சூஸ் பண்ணீங்க? வளர்க்குறீங்களா? அந்த சிலவங்க வந்து கிடாயை சூஸ் பண்ணா டக்குன்னு ரேட்டாக்கி வித்துடலாம்னு சொன்னாங்க. இது உங்க இது கூட பெருக்கிறதுக்கு வாங்கிருக்கீங்களோ? என்ன பொடி குட்டியா வாங்கிருக்கீங்களா? இது எதுக்குண்ணே? வளர்ப்புக்கு தான் வாங்கிருக்கீங்க. எல்லாமே கிடாயா வாங்கிருக்கீங்களா இல்ல? எல்லாமே கிடாய் தான். கிடாய் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு? கொஞ்ச நாள் ஆகும். சரி சரி. என்ன ரேட்டு சொன்னாங்க? 26 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டு வாங்குறீங்க எல்லாத்தையும்? நீங்க 420 ரூபா, 6 ரூபா மட்டும் தான் குறைக்க முடியும். அது கீழே குறைக்க முடியலையோ? குறைக்க முடியும். என்ன ஆடா? கிடாய் நல்ல கருங்கடாய், சுத்த கருப்பு. தனி ரேட்டுக்கு போவோம். என்ன ரேட்டு சொன்னாங்க? எவ்வளவு? 16. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? நாங்க 11 ரூபாய் கேட்டு 12 ரூபாய் வாங்கிருக்கோம். 11 ரூபாய் கேட்டு 12 ரூபாய். அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சோ? என்ன வகையை சார்ந்த ஆடு? நம்ம நாட்டாடு வகையை சார்ந்ததுதான். எதுக்காண்டி கொண்டு போறீங்க? கோயிலுக்கு தான். இந்த கோயிலுக்கு இந்த கலர் தான் அந்த அப்படின்னு வெட்டதுக்கு எதுவும் உண்டோ? ஆமா, கண்டிப்பான முறையில கருப்பு தான். வேற மாற்றங்கள் எதுவும் கிடையாது. சரி. எட்டயபுரம் சந்தை இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நிலவரம் கறிக்கடைக்காரங்க ரொம்ப நல்ல நேரம். மற்ற வளர்ப்பு குட்டிகளுக்கு விலை இல்லை. கறிக்கடைக்காரங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. சரி. எதுக்கு இந்த 2 ஆடு, ஒரு ஆடு 2 குட்டியா வாங்கிருக்கீங்க? இது என்ன காரணத்துக்காண்டி ஒரு ஆடு 2 குட்டி? பால் மாடு இருக்கு. கிடா குட்டி. ஓ கிடா. இது தாயும் பிள்ளை இல்லையோ? தாயும் பிள்ளை இல்ல, இது கிடாயி. அது 2 வளர்க்கறதுக்காண்டி என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 2,5000 ரூபாயா? நல்ல ஒரு கன்னி ஆடு, அருமையான பால் கன்னி, நல்லா பார்க்க அழகா இருக்கு. இது என்ன ரேட்டு கொடுத்தீங்க? இது 9000. 9000க்கு தக்குமாயா? 9000 தக்குமா? இது தக்குல. ஆனா நல்ல ஒரு பால் கனியில அருமையான ஒரு ஆடு ஒண்ணு வச்சிருக்கீங்க. செனையாடான இது? செனையாடு. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 23 ரூபாய் சொல்லுதேன். 18 ரூபாய் கேட்காங்க. 20 ரூபாய்க்கு கீழே ஆகாதுன்னு சொல்லி. ஓ 20 ரூபாய்க்கு கீழே ஆகாதுன்னு சொல்றீங்க. 23 ரூபாய் சொல்றீங்கண்ணா. 20 ரூபாய்க்கு கீழே ஆகாது. சரி சரி. எத்தனை குட்டி ஆடுன? 2 குட்டி ஆடா, 1 குட்டி ஆடா? 3 குட்டி ஆடுன. இது போட்ட வர்க்கங்கள் எல்லாம் 3 குட்டியா போட்டிருக்கோம். உங்ககிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னா? உங்ககிட்ட தான். 20 ரூபாய்க்கு கீழே வந்து கொடுக்க முடியாதுன்னு. எத்தனை பல்லு ஆடுன? பல்ல 6 பல்லு. நான் வாங்குறவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம்? இது இன்னும் 4 ஈத்து எடுக்கலாம். இன்னும் 4 ஈத்து வரைக்கும் எடுக்கலாம். குட்டி எல்லாம் எப்படி காப்பாத்துச்சு? குட்டி நல்லா வளர்க்க முடியும். 3 குட்டி நல்லா வளர்த்துருமா? சரி. அண்ணா வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? ஆலங்குளம், சிவாஜி பக்கம் ஆலங்குளம். சிவகாசி பக்கம் இருந்து வாரீங்க? ஆமா. எப்போது வந்துருவீங்களா? எப்போது வருவோம். எப்போது வந்துருவீங்க? என்ன கிடாய், என்ன வகையை சார்ந்த கிடாயினது? இது கன்னி கிடாய். கன்னி கிடாய்.
நல்ல பால் கண்ணி பாக்க பால் கண்ணி. பால் கண்ணினே ஆமா. எவ்வளவு ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 38,000 சொல்றோம். 38,000. ஆமா. இது மாப்பிள்ளை கடாயா இல்ல காய் அடிச்சாச்சா இல்ல காய் அடிக்கலையா? கிடையாது. காய் அடிக்காத கடாய். ஆமா. சரி சரி சரி. அப்பனா நல்ல ஒரு மாப்பிள்ளை கடாய்க்கு அருமையா இருக்கும் பாக்க. ஆமா. சரிண்ணே. 38,000 சொல்றீங்க. ஆமா. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 35 ரூபா கொடுத்துடலாம். 35 ரூபா கொடுப்பீங்க. அதுக்கு கீழே கொடுக்க முடியாதோ? ஆமா. அதுக்கு கீழே கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுண்ணே. ஆமா. சரிண்ணே சரி. இங்க எது பட்டி வச்சிருக்கீங்களா ஊர்ல இல்ல பட்டி போட்டு வளர்க்கீங்களா இல்ல நீங்க வியாபாரி மாதிரி? வியாபாரி தானே. நல்ல அருமையான ஒரு பால் கண்ணி கிடாய். மாப்பிள்ளை கிடாய்க்கு அருமையா இருக்கும். எத்தனை பல்லு கிடாய்? 6 பல்லு. 6 பல்லு. நான் வாங்குறவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் வைக்கலாம்? இன்னும் எத்தனை வருஷம் வைக்கலாம்? 3 வருஷம் வச்சுக்கலாம். இன்னொரு 3 வருஷம் வரைக்கும் வைக்கலாம். எத்தனை கிலோ இருக்கும் கிடாய்? 35 கிலோ, 37 கிலோ, 34 கிலோ வரும்ண்ணே. அது குறையாதா? நெருக்கி வரும். கிட்ட நெருக்கி வரும். ஆமா. 35 கிலோ வராதா? கூடதான் வரும். கூட தான் வரும். குடுக்கதா வச்சுக்கோமா. அருமையா இருக்கு. நல்ல ஒரு கம்பீரமா பார்க்க ஒரு பால் கன்னி. இந்த கடாய்களின் வகைகளையும் பாத்தீங்கன்னா இந்த பால் கன்னி மட்டும் பார்க்க வெள்ளையா பார்க்க கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும் அந்த கண்ணு பக்கத்துல. ஆனா நீங்க வியாபாரியா சம்சாரியா? நான் வியாபாரினே. வியாபாரினே. ஆமா. பார்க்க நிறைய கன்னி கிடாய்கள் அதிகமா வச்சிருக்கீங்க. ஒரு ஆடு. பூரா ஆடு தானே? ஆமா. பூரா ஆடு தானா? பூரா ஆடுதான். பூரா கன்னிக்கு ஆடு எல்லாமே ஆடுதான். அதுவும் பால் கன்னியா வச்சிருக்கீங்க நிறைய. பூரா பால்கனி ஆடுதான். பூரா பால் கன்னி தானே? ஆமா. வாங்கினா கன்னி கிடாயும் ஆமா வாங்குவீங்களோ? ஆமா. கன்னி கிடையாது, கன்னி ஆடுதான் வாங்குவோம். ஓ சரி சரி சரிண்ணே சரிண்ணே. ஒண்ணு என்னென்ன விலையில இருக்குண்ணே? ஒரு ஆடு ஒண்ணு 13 ரூபா கரையத்துல இருக்கு தம்பி. ஆடு ஒண்ணு 13 ரூபா கரையத்துல இருக்கு. எல்லாம் சென்னையா எப்படி? எல்லாமே சென்னை இருக்கு, ரெண்டும் கலந்து இருக்கு. ஒரு ரெண்டும் கலந்து இருக்கு. சென்னை இல்லாம இருக்கு, சென்னையும் இருக்கு. ஆமா, சென்னை இருக்கு. 13,000 ரூபாய் கரையத்துல இருக்கு. ஆமா. 13,000 கரை எந்த ஆடு? எல்லாமே ஒட்டுக்கு. ஒட்டுக்கு ஒரு ஆடு வந்து 13,000. ஆமா. எத்தனை உருப்படி இருக்கு? 15,000 இருக்கு, அதுல 17,000 இருக்கு. ஒட்டுக்கு 13 ரூபா கரையத்துல இருக்கு. ஓ ஆரம்பத்துல 13,000 ரூபாய் கரையத்துல இருக்கு. ஆமா. அதிகபட்சம் 15,000 வரைக்கும் இருக்குண்ணே. ஆமா. 15,000 இருக்கு, 17,000 இருக்கு. எடுத்து போறியா? அதே கிராமத்துல கூட சொல்றாங்க. அதுன்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய் 5,000 அதாவது 15,000 சொன்னா 15,000 யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா. குறைச்சுதானே வாங்குவாங்க. கண்டிப்பா. எத்தனை பல்லு ஆடுன்னு? எல்லாம் 4 பல்லு 6 பல்லு. எல்லாம் 4 பல்லு 6 பல்லு தான். ஆமா. அது குறைஞ்சு இல்லண்ணே. ஆமா. சரி சரி. எத்தனை குட்டி ஆடு எல்லாம்? அதாவது 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடுண்ணே. அது கீழே குறைஞ்சு குட்டி போடுறது ஆடு இல்ல. இல்ல இல்ல. ஆனா வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டி. சரி. மீசை இதெல்லாம் பயங்கரமா இருக்கு பாக்க உங்களுக்கு. ஆர்மி இன்ஜினியர். ஆர்மி ரிட்டையர்டுண்ணே. ஆர்மி இன்ஜினியர். ஓ சரி சரி சரி. ஆடு குட்டி வளர்க்குறீங்களா? அப்பனா வீட்டுல நிறைய வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே. இது என்ன குட்டியை சார்ந்தது? இது கொடியாட்டு குட்டி தான். கொடியாட்டு கிடாய். கிடாய் கிடாய் எதுக்காண்டி வாங்குறீங்க? அதை சும்மா வீட்டுல வளர்க்கறதுக்கு இல்ல. அந்த கிடாய்கள் வாங்கினா டக்குன்னு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இருக்கா? வீட்டுல 2 போட்டு வளர்க்கறதுக்காண்டி. சரி. அப்பனா வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 2 ஆடு வச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கி போறீங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்க? 8 சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க? 8.5 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டு வாங்குனீங்க? 7.5 வாங்கிருக்கீங்களா? அது கீழே எதுவும் குறைக்க முடியல? குறைக்க மாட்டேக்காங்க. எத்தனை மாசம் ஆடாம் கேட்டீங்களா? 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி தான். வளப்பாடு. இதை எடுக்கிறதா இருந்தா எனக்கு எத்தனை நாள்ல எடுக்கலாம் அந்த பைசாவை? இது வந்து ஒரு 4 மாசம் ஆகும். 4 மாசத்துல 4 மாசம் ஒரு 10 ரூபா 10 ரூபா 12 ரூபாய்க்கு வித்துடலாண்ணே. எட்டயபுரம் சந்தையில அருமையான வளர்ப்பு குட்டி எல்லாமே. ஒரு இளங்குட்டி எல்லாமே பால்மடி குட்டிமாங்க. அந்த குட்டிகள்லாம் அண்ணன் வச்சு எப்போதும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா எப்போதும் ஆட்டுக்குட்டிகள் வந்து எட்டயபுரம் சந்தையில பாத்தீங்கன்னா அதுவும் பால்மரி குட்டி தான் அதிகமா வச்சிருப்பாங்க. இந்த கரும்போர் குட்டி எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. வாங்க அண்ணன் கேட்போம் என்னென்ன ரேட்டுக்கு இருக்கு எல்லாத்தையும் பத்தி அண்ணன் கேட்போம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கானே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னென்ன குட்டிகள் வாங்கிருக்கீங்க? என்ன இன்னைக்கு புளியம்போர் குட்டி, கரும்போர் குட்டி, எல்லா குட்டியும் வந்தது. பொட்டு குட்டி எல்லாமே வந்துச்சு. ஒரு 30 குட்டி போல வந்துச்சு. வித்துருச்சு. இன்னும் ஒரு 7 குட்டி போல தான் கிடக்கு. மீதி மட்டும் கிடக்குண்ணே. ஆமா. சரி சரி சரி. 2 கரும்போர் குட்டி, பொட்டை குட்டி. இது 3 ரூபா சொல்லுதோம். 2,500 வந்தா கொடுத்துருவோம். நம்ம சஸ்பெரேனா 2 ரூபா கொடுத்துருவோம். ஓகே 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 ஓகே. அந்த குட்டியெல்லாம் எப்படின்னா? அந்த செவலை குட்டியெல்லாம்? இந்த செவலை குட்டியா? இந்த இது
இதா ஆ. அது 3000 ரூபா சொல்லுதான். 3000 ரூபா ஆமா, சொல்றீங்க. 2 ரூபாய்னா கொடுத்துருவோம். 2 ரூபா 2 ரூபா கொடுத்துருவோம். கொலை கடிக்கிற குட்டி. கொலை கடிக்கிற குட்டி. ஆமா, இதுவும் அதேதான். ஓ, இந்த குட்டி அப்படிதானே? ஆமா, இது என்ன ரேட் சொல்றீங்க? இதுவும் அதே ரேட் தான். அதே ரேட் தான். ரெண்டு ஒரே தான். ஒரே ரேட் தானே? இந்த குட்டியெல்லாம் எப்படின்னா இந்த பொடி குட்டியெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியுமா? அது நான் பால் மாடு இருந்தா தப்பிச்சிடறோம். பால் மாடு இருந்தா பால் மாடு இருக்கணும். பால் மாடு இருந்தா பால் மாடு இல்லைன்னா பேராதுண்ணே. சொசைட்டில வாங்கி எந்த அவங்க ஊட்டுனாங்க அவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. ஓ சரி. அதெல்லாம் என்ன ரேட்னா? அந்த எது? இந்த 2 குட்டியா? அந்த பொடி குட்டி. இந்த 2 குட்டியா? ஆமா, இந்த குட்டி 1000 ரூபா கொடுத்துருவோம். குட்டி 1000 ரூபா கொடுத்துருவோம். நீங்க 100 ரூபா மட்டும் வச்சு கொடுத்துருவீங்க. கிடைச்சா 50 ரூபா கிடைச்சா கூட கொடுத்துருவோம். அவ்வளவுதான். சரி சரி. கொண்டு போய் வளர்க்கட்டும், அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி. அருப்புக்கோட்டை பக்கம் இது ரெண்டும் கிடாய்களா கொண்டு வந்துருக்கீங்களா? என்ன வகையை சார்ந்த கிடாய் இதெல்லாம்? நம்ம இது நாட்டு கிடாத. நாட்டு கிடா தான். ரெண்டுமே நாட்டு கிடா தான். ஒண்ணு என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணு நாங்க வந்து 16 ரூபா ரேட் சொல்றோம். ஒண்ணு 16 ரூபா ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் கேள்வி வந்திருக்கு? கேள்வி வந்து 12 வரைக்கும் தான் கேள்வி வந்திருக்கு. ஏன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா? ஏன் அந்த ரேட்டுக்கு இன்னும் வரல? நாங்க வாங்கினது கொஞ்சம் கிராக்கி வாங்கிட்டோம். நீங்க வாங்கினது கொஞ்சம் கிராக்கியா வாங்கிட்டீங்க. எத்தனை பல்லு கிடாயா? ஒரு 2 பல்லு. உள்ள 2 பல்லு தான். ஆமா. அப்பனா இது காய் அடிச்ச கிடாயா காய் அடிக்காத கிடாயா? இதெல்லாம் ஒண்ணு காய் அடிச்சது. ஒண்ணு காய் அடிக்காது. ஒண்ணு காய் அடிக்காது. அப்பனா அது மாப்பிள்ளை கடாய்க்கு ஆகும். மாப்பிள்ளை கிடாய். மாப்பிள்ளை கடாய்க்கு ஆகும். சரி. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 13 ரூபா ரேட் தான் கொடுப்போம். ஒரு 13 ரூபா ரேட்னா கொடுத்துடலாம். ஒரு கிடாய் 13 ரூபா ஃபைனலா. 2 பல்லு ஆடு தான். அது 2 பல்லு கிடாய் தான். 2 பல்லு கிடாய். பார்க்க நல்ல கலரும் ஒரு அருமையா இருக்கு. வளர்ப்புலயும் எந்த குறையும் இல்லை. நல்லாதான் இருக்கு. கொடுக்கலாம் தாராளமா. ஆனா வணக்கம். இது வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா? வாங்கியிருக்கோம்ண்ணே. வாங்கிருக்கீங்கண்ணே. ஆமா. சரி. இது 2 குட்டி ஆடு ஏன்னா வாங்கினீங்க? 2 குட்டி 2 கிடா குட்டியா இருக்கனால வாங்கினோம்ண்ணே. 2 கிடா குட்டி. ஆமா. அதனால வாங்கிக்கிட்டீங்களோ? ஆமா. சரி. கலரும் பார்க்க நல்ல ஒரு அருமையான கலரா தெரியுது. ஆமாண்ணே. ஆமா. இது நாட்டாட சேர்ந்ததா? ஆமாண்ணே, கொடியாட்டு வர்க்கம் தானே. கொடியாட்டு வர்க்கம் தான். ஆமா. ஓ சரி. என்ன ரேட்டு சொன்னாங்க? 23 ரூபா சொன்னாங்கண்ணே. 23 ரூபா சொன்னாங்க. 18 ரூபான்னு வாங்கியிருக்கோம். எவ்வளவு? 18 ரூபாண்ணே. 18 ரூபான்னு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. 3 உருப்படியும் சேர்த்து. ஆமாண்ணே. எத்தனை மாச குட்டிகளாம்? குட்டி போட்டு எவ்வளவு? 15 நாள் ஆகுது. 15 நாள் தான் ஆகும். 15 நாள் தான் ஆகுது. 15 நாள் தான் ஆகுது. சரி. ஆடு வந்து நல்லா பார்க்க ஒரு அருமையா இருக்கு. ஆனா வந்து இந்த ரேட்டுக்கு தக்குமா? அது தக்கும்ண்ணே. தக்கும்ண்ணே. இதை 3 மாதம் சின்ன கிடா குட்டி 20 ரூபாய்க்கு. இப்போ 3 மாசம் ஆகிட்டுனா கிடா குட்டி 20 ரூபாய்க்கு. 2 குட்டியும் 2 குட்டி 2 குட்டியும் 20 ரூபாய்க்கு வித்துருவீங்கண்ணே. சரி சரி. எத்தனை பல்ல ஆடுங்க? இது அரப்பல்ல ஆடுங்க. அரப்பல்னா எப்படி? மாப்பிள்ளை ஆயிடுச்சு. ஓ எல்லாம் சேர்ந்துருச்சு. சரி சரி. குட்டியை வச்சு தான் ஆடு வாங்கி. ஓ குட்டியை வச்சு தான் ஆடுவீங்க. ஏன் இந்த மற்ற ஆடுகள்ல இருந்து இந்த ஆடுகள் ஏன் ஒரு இதை சூஸ் பண்ணி வாங்குறது காரணம் என்ன? காரணம் 2 கிடா குட்டி நல்லா வளர்த்துருக்கு. முதுகு 2 குட்டியா இருக்குல்லண்ணே. ஓ அதனாலதான் அந்த முதுகெல்லாம் கரெக்டா பார்த்து அந்த வர்க்கத்துல வாங்கிட்டு. ஓ அதனால வாங்கி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 10 ஆடு கிடக்கு. 10 ஆடு கிடக்கு. ஆமா. ஆடுகள்ல இப்ப லாபம் எப்படிங்க? நல்ல லாபமே. எப்படி லாபம்? ஏன்னா சிலவங்க வந்து லாபங்கள் வந்து அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சும்மா சொல்றதுண்ணே. ஆமா. இதுல என்னென்ன செலவு இருக்கு? ஒரு செலவு கிடையாது. நீங்களா? ஆமா. நல்லா மாடு மேய போய் தண்ணி கட்டி வைக்க போறோம். நல்லா வளர்த்து நல்ல முதல்ல. நீங்க மேய்ச்சல் முறையில வந்து வளர்க்குறீங்க? ஆமா, மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க. வீட்லயே கைத்தீவனம் போடுவோம். வீட்டுல கைத்தீவனம் போடுவீங்க? ஓகே.